early retirement வேணுமா? mutual fundsல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001. Welcome to Opening Bell Show. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களிலும் ஒரு யூனியன் டெரிட்டரியிலும் இன்னைக்கு ரிசல்ட் வர போகுதுங்க சார். இந்த தாக்கம் நம்ம சந்தையில எப்படிங்க சார் இருக்கும்? ஓகே, பொதுவா இது ஒரு நேஷனல் எலெக்ஷன் கிடையாது நினைத்தா. ஸோ நேஷனல் எலெக்ஷனா இட்ஸ் நாட் அக்ராஸ் த கண்ட்ரி எலெக்ஷன். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாநிலங்கள்ல இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரிய வரும். இது முக்கியமாக ரூலிங் பார்ட்டி, அதாவது நாட்டை ஆளுகின்ற பிஜேபிக்கு எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில ஒரு சப்போர்ட் இருக்கு, அவங்க தொடர்ச்சியாக அவங்க பாலிசிஸுக்கு சப்போர்ட் இருக்கா, இல்ல எதிர்ப்பு இருக்கா, இந்த கம்பன்சி ஆர் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க. இது கேஜ் பண்ணக்கூடிய ஒரு 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 எலெக்ஷன் மாதிரி தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமாக நீங்க அசாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் அது எல்லாரும் பிஜேபி அந்த சைட் ஸ்விங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பட் முக்கியமாக இருக்கக்கூடியது ஒரு புறத்துல வெஸ்ட் பெங்கால். இங்கே ஒரு மாற்றத்துக்கு ஸ்ட்ராங் போட்டி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது முக்கியமா பெங்கால். டிஎம்சி வர்சஸ் பிஜேபி. ஸோ அங்க மறுபடியும் டிஎம்சி ஒரு மெஜாரிட்டி கிடைத்து ஒரு ஆட்சியை அங்க தொடர்ந்து அவங்க டிஎம்சி நடத்தி வந்தால் பிஜேபிக்கு அங்க இன்ரோட்ஸ் ரொம்ப கஷ்டம், எதிர்ப்பு இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். அதே போல சதர்ன் ஸ்டேட், முக்கியமா தமிழ்நாடு அண்ட் கேரளா, இது வரைக்குமே ட்ரெடிஷ்னலா நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸ் இருந்திருக்கக்கூடிய மாநிலங்கள். ஒரு ஸ்ட்ராங் அவங்களுடைய, அதாவது பிஜேபிக்கு இங்க இன்ரோட்ஸ், அவங்க ஓட் ஷேரோ நம்பர் ஆஃப் சீட்ஸோ இது எதுவுமே கூடுமா குறையுமா என்பது ஒரு செக் பாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷன். ஸோ மக்கள் மத்தியில பிஜேபிக்கு உள்ள பாலிசிஸ், பிஜேபிக்கு உள்ள ஸ்ட்ராங் ஹோல்ட், பிஜேபிக்கு உள்ள ஃபுட் ஹோல்டு இந்த சதர்ன் மாநிலங்கள் முக்கியமா கேரளா அண்ட் தமிழ்நாடுல கிடைக்குமா கிடைக்காதா என்றதையும் அந்த பாலிசிஸ் அகேன்ஸ்டா நம்ம மக்கள் பொதுவாக எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு 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 நிகழ்வாக தான் இது இருக்கும். ஸோ இட் இஸ் மோர் அபவுட் ஹவு தி எலக்டரேட் வியூஸ் the ruling party at the center and not so much about the state. Of course, state elections state government மாற்றங்கள் etc. lot of things are involved. மாறுமா மாறாதா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. பட் நீங்க சந்தைக்குள்ள பாதிப்பு பிஜேபிக்கு கூடுதலாக ஒருவேளை ஓட் ஷேர், அது இல்ல பெங்கால்ல ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் பட்சத்தில், இல்ல சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஒரு ஃபுட் ஹோல்ட் அவங்களுடைய ஷேர் கூடும் பட்சத்தில், இல்ல நம்பர் ஆஃப் சீட்ஸ் கூடும் பட்சத்தில், தட் இஸ் a vote for favoring the policies of the central government. அது மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஏற்றத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கும். அதே சமயத்தில் பிஜேபிக்கு எதிராக ஒரு ஓட்டு, அதாவது நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைஞ்சாலும் ஓட் ஷேர் குறைஞ்சாலும், முக்கியமா பெங்கால்ல, கேரளா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்கள் அப்படி நடந்தால் it means that the people of this part and the electorate still அந்த ஆன்டி இன்கம்பன்சி டுவர்ட்ஸ் பிஜேபி கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கிறதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். So that is a little dent on the marketplace. But most important out of this will be the West Bengal and Tamil Nadu, Kerala results. Market பொறுத்த வரைக்குமே பிஜேபிக்கு எத்தனை சீட்டு, பிஜேபிக்கு எத்தனை ஓட்டு, அவங்களோட ஓட் ஷேர் சார்ந்துதான் மார்க்கெட்டோட நிகழ்வுகள் இருக்கும். And not so much about which party in the state wins a particular election. So it is more about the fortunes of the BJP. ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? ஓகே, முக்கியமான 2 ஏசியன் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு க்ளோஸ்ட். சைனீஸ் மார்க்கெட்ஸ் அப்படியும் சரி, ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு விடுமுறைக்கான சந்தை செயல்படாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது ஏசியன் மார்க்கெட்ஸ்ல ஒன்லி த கொரியன் மார்க்கெட்ஸ். ஸோ கொரியன் மார்க்கெட்ஸ் ஆக்சுவலி டன் ஓப்பன் அப் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு 233 புள்ளிகள் ஏற்றத்தோடு தான் கொரியன் காஸ்பி இண்டெக்ஸ் ஒரு ஏற்றம். அதே சமயத்தில் ஆஸ்திரேலியன் மார்க்கெட்ஸுமே ஒரு மாடரேட்லி பாசிட்டிவான ஒரு மூவ்ல தான் இருக்கிறது. ஸோ இது முக்கியமாக நம்ம பார்க்க போனால் இந்த ப்ராஜெக்ட் புதுசா இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மே மாசத்துக்கான ஒரு டார்கெட் ப்ராஜெக்ட் ஒன்னு புதுசா துவங்கி இருக்காரு ட்ரம்ப். ஸோ அதன் அடிப்படையில இந்த மார்க்கெட், அதாவது ஏசியன் மார்க்கெட்ஸா இருந்தாலும் சரி, யுஎஸ் ஃபியூச்சர்ஸா இருந்தாலும் சரி, நேற்றைய இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரங்கள்ல யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் ஆகும்போது நான் கவனிக்கும் பொழுது அது கொஞ்சம் ஒரு ஏற்றத்தோட தான் இருந்தது. ஸோ இந்த புதிய ப்ராஜெக்ட் மே மாசத்துக்குள்ள அவருடைய ஆக்ஷன் பிளான் அண்ட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணதுல இந்த சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கிடைச்சிருக்கிறது. நம்ம சந்தைக்கும் அந்த சென்டிமெண்ட் நுழைய வாய்ப்புகள் இருக்கிறது, மைனஸ் தி இம்பாக்ட் ஆஃப் Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்.
சந்தையில வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னு சொல்லியிருக்கீங்க சார். எலெக்ஷன் ரிசல்ட்ஸோட ஒரு தோராயமான கணக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிடைக்கும். அப்போ ஓப்பனிங் எப்படி சார் இருக்கும்? இல்லை, ஓப்பனிங் வந்து இப்போ ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், அதாவது யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான செய்தி. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மே மாதம் வந்து அவர் நான் கனெக்டட் கண்ட்ரிஸோடைய கப்பல்கள், அதாவது இந்த போருக்கு டைரக்டா சம்பந்தம் இல்லாத நாடுகளுடைய கப்பல்கள், குரூடா இருக்கட்டும், எண்ணெயா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கப்பல்கள் அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ்ல மாட்டியிருந்தால் இவங்க, அதாவது யூஎஸ் வந்து அதை அவங்கள ஃப்ரீ பண்ணி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் இருந்து வெளியேற்றுறதுக்கான முடிவு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி செயல்படுத்த போறாரு, அது எப்படி நடைமுறையில் அது அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்றது நமக்கு தெரியாது. இவரோட ஸ்டைல இப்படி தானே, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஒரு நல்ல பேர்லாம் கொடுத்து அனௌன்ஸ் பண்ண வேண்டியது, அப்புறம் நம்ம வந்து we have to decide and think இது வந்து எப்படி இது செயல்படும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டும். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம். ஸோ அன்கனெக்டட் கண்ட்ரிஸ் வந்து இதுல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க அப்படின்றது ஒன்று. இரண்டாவது, சரி, இந்த போரை சார்ந்த முக்கியமான ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் அப்படின்னா, யுஎஸ் கொடுத்திருக்கக்கூடிய 9 பாயிண்ட், அதாவது இந்த போர், யுஎஸ் ஈரான் போரை நிறுத்துறதுக்கான கொடுத்திருக்கக்கூடிய அந்த 9 பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ஈரானுடைய ரிப்ளை வந்து இந்த மாதம், அதாவது இன்னும் 30 நாட்களுக்குள் இந்த போரை வந்து முற்றிலுமாக நிறுத்தப்பட ஒரு ப்ரப்போசல் கொடுத்திருக்காங்க. நாட் அ சீஸ் ஃபயர் பட் அன் எண்ட், அதாவது தற்காலிகமான போர் நிறுத்தம் கிடையாது, பட் முற்றிலும் அந்த போரை நிறுத்துவதற்கான 14 பாயிண்ட் பிளான் வந்து ஈரான் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து யுஎஸ் வந்து கன்சிடர் பண்றதாகவும், அது இவருக்கு பிடிக்கும் பிடிக்காது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, பட் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அதுல முக்கியமா அந்த 14 பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பத்தி எந்த பாயிண்ட்டுமே கிடையாது நினைட்டா. ஸோ முக்கியமாக எண்ணெய் ரீபில்டிங், ஸ்டேட் ஆஃப் ஹோர்மூஸ் இருந்து அந்த கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட், இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர தாக்குதல் நடத்தக்கூடாது, அன்ப்ரொவோக்ட் அட்டாக்ஸ் இருக்கக்கூடாது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த போரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட். அதை குறித்து இந்த அக்ரிமெண்ட், அதாவது 14 பாயிண்ட்ஸ் இவங்க ஈரான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 14 பாயிண்ட்ல எதுவுமே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு முற்றிலும் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவங்க இந்த பாயிண்ட்ஸை சப்மிட் பண்ணியிருக்கிறது மார்க்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ நீங்க கேட்ட கேள்வி, தட் ஆல்சோ இஸ் கோயிங் டு பி a பாசிட்டிவ் சைன். ஸோ இது ரெண்டுமே இப்போ ப்ராஜெக்ட் ஃப்ரீடமா இருக்கட்டும், இந்த 14 பாயிண்ட் பிளானா இருக்கட்டும், இது கன்சிடரேஷன், அதாவது போர் முற்றிலும் நிறுத்தி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் மார்க்கெட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி. மூன்றாவது, அப்கோர்ஸ் இந்த செய்தி வந்த உடனே கச்சா எண்ணெயுடைய விலை சரிவை, சந்தையில வந்து ஒரு சரிவு நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அண்ட் தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ஃபேவரபிள். ஆல்தோ இது வரைக்கும் ஏற்ற இறக்கம், ஏற்றத்தாழ்வு, உயர்ந்திருக்கக்கூடிய அந்த லெவல்ல இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வரும். பட் அட்லீஸ்ட் குளோபலி க்ரூட் பிரைஸ் வந்து ஒரு இறக்கத்தை சந்திக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து கமாடிட்டிஸ் பற்றி பேசும்போது அதுக்குள்ள நம்ம பேசணும். அண்ட் நான்காவது, அப்கோர்ஸ் ஒபெக்கோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், இது எல்லாமே வந்து ஓப்பனிங்கான பாதிப்பை தரக்கூடிய செய்திகள். ஒபெக் வந்து யுஏஇ இல்லாமல் முதல் கூட்டம் கூடியிருக்கிறது சமீபத்தில் பார்த்தோம். இந்த வெள்ளி சனி ஞாயிறு அன்னைக்கு ஒபெக்கோட மீட்டிங் இருந்தது. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 1,86,000 பேரல்ஸ் பீப்பாக்கள் அதிகமாக ஜூன் மாதத்திலிருந்து ப்ரொடக்ஷன் செய்வது, அதிக உற்பத்தி வந்து அதிகரிக்க போகுது என்பதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மைனஸ் யுஏஇ வந்து இந்த கூட்டத்தில் அட்டென்ட் பண்ணல, அவங்க இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. ஏன்னா அவங்க தான் மே மாசத்தோட வெளியேற்றம் நடத்தியிருக்காங்க. ஸோ தேவர் நாட் பார்ட் ஆஃப் இட். பட் இது வந்து மே மாதம் இன்க்ரீஸ், அதாவது ஆல்ரெடி ஓபெக்கோட மே மாதத்துக்கு வந்து உற்பத்தி இன்க்ரீஸ் வந்து 2,06,000 பேரல் ஒரு நாளைக்கு வந்து கூடுதலாக உற்பத்தி செய்யறது சொல்லியிருக்கோம். அதை விட ஸ்லைட்லி குறைவு, பிரைமர்லி மேபி பிகாஸ் ஆஃப் யுஏஇ வெளியேற்றம் நடத்துவதற்கான நடத்தியிருக்கக்கூடிய அந்த சூழலில் வந்து 1,86,000 1,86,000 பீப்பாக்கள் அதிகமாக ஜூன் மாசத்துலேருந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் தட் வில் ஸ்டெபிலைஸ் தி ஆயில் மார்க்கெட். அண்ட் ஆயில் லெட் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் அந்த ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ் வந்து குறையும். உலகத்துக்கே அந்த க்ரூட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதெல்லாமே மார்க்கெட் ஃபேவரிங் அண்ட் மார்க்கெட் பாசிட்டிவான செய்திகள். சந்தை திறக்கும் தருணத்தில் வந்து இது எல்லாமே ஒரு ஃபேவரபிள் நியூஸாக தான் நம்ம
பார்க்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் சந்தையின் செயல்பாடு அட்லீஸ்ட் இந்த ஓப்பனிங் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இதை சார்ந்தா இருக்கும். ப்ளஸ் சந்தை 9:15 மணிக்கு ஒஃபிஷியலாக ட்ரேடிங்க்கு ஓப்பன்ஸ் ஃபார் ட்ரேடிங் அதுக்குள்ள ஒரு 1 hour ஆஃப் கவுண்டிங் நமக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஏர்லி ட்ரெண்ட்ஸ் அதை வைத்து ஒன்றும் முடிவு செய்ய முடியாது. பட் ஏர்லி ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது சும்மா ஒரு ஃபீலரும் சந்தைக்கு வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் என்ன சார் பண்ணியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை? வெள்ளிக்கிழமை நமக்கு விடுமுறை, மே 1ஆம் தேதி இல்லையா? ஸோ நம்ம சந்தைக்கு விடுமுறை, இன்டர்நேஷனல் சந்தைகள் செயல்பட்டிருந்தது. பட் 30th அன்னைக்கு அவங்க சந்தையின் முடிவில் முக்கியமாக ஏப்ரல் மாதத்துடைய டேட்டா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் இது இன்ஃபேக்ட் ஒரு 15 நாளாக ஏப்ரல் 15ஆம் தேதியிலேருந்து மே 1 வரைக்குமே நம்ம பேசியிருக்கக்கூடிய ஒரு காரியம் முக்கியமாக என்னன்னா எஃப்ஐஐஸ் விற்கக்கூடிய அந்த நெட் வால்யூமை விட டிஐஎஸோட நெட் பை வால்யூம் ஃபார் எனி கிவன் டே வாஸ் ஸ்லைட்லி லோவர். ஃபார் மெனி டேஸ் அது லோவராக இருந்தது. இந்த மாதத்துக்கான முதல் ஒரு டேர்னிங் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் ஏப்ரல் மாதத்தில் விற்றிருக்கக்கூடியது 70,000 கோடி டோட்டல் நெட் சேல் வந்து வெளியேற்றம் செய்தது. நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு நெகட்டிவ் ஃபிகர் தான் 70,000 crores, 70,000 கோடிக்கான நெட் செல்லர் ஏப்ரல் மாதம். அதே சமயத்துக்கு டிஐஎஸ் வந்து நெட் பையரா வாங்கியிருக்கக்கூடியது 51,000 கோடி மட்டுமே. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் நோட்டீஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு கான்ட்ரேரியன் வியூவா இருக்கலாம். எஃப்ஐஎஸ் உடைய டோட்டல் பை ஃபார் அ மந்த், டிஐஎஸ் உடைய டோட்டல் பை ஒரு மாதத்துக்கான டோட்டல் பை எஃப்ஐஎஸ் டோட்டல் பை அந்த செல்லிங் டோட்டல் வால்யூமை விட ரொம்ப ஒரு 20,000 கோடி குறைவாக தான் நமக்கு தெரிகிறது. அண்ட் திஸ் இஸ் ப்ராபப்லி a very strange ஃபேக்டர். பொதுவாக எஃப்ஐஐஸ் விற்பாங்க, 1,00,000 கோடி விற்றாலுமே ஒரு மாசத்துல டிஐஎஸ் வந்து அதுக்கு ஆல்மோஸ்ட் கூடுதலாக 1,00,000 விற்றா அவங்க வந்து 1,42,000 கோடிக்கான நெட் பையரா இருப்பாங்க ஓவரால் வால்யூம். பட் இதுதான் சமீபத்தில் ரீசெண்ட் டைம்ல ஒரு மந்த்லி டேட்டா ஃபிகர்ல எஃப்ஐஐஸ் வித்தது வந்து டிஐஎஸ் வாங்கக்கூடிய அந்த டோட்டல் லெவலை விட அதிகமாக இருக்கக்கூடிய அந்த நெட் செல்லிங் எஃப்ஐஐ. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்றம் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. அண்ட் ஆல்சோ கரன்சியோடைய வீக்னஸ் தொடர்ந்து அந்த 95 அந்த ரேஞ்சிலலாம் க்ளோஸ் ஆகும்போது டெஃபினட்டாக எஃப்ஐஐ புல்லிங் அவுட் வந்து அதிகரிக்கக்கூடும் அப்படின்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். மோர் டுவர்ட்ஸ் ஏஐ ட்ரிவன் மார்க்கெட்ஸ் இந்த ஃபண்ட்ஸ் செல்லுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறது. பட் வீல் ஹேவ் டு வெயிட் டு கன்ஃபார்ம் தோஸ் ஆக்சுவல் டேட்டா. கச்சா எண்ணெய் விலை வந்து இறங்குமுகத்துல இருக்கு நீங்க முன்னாடியே சொன்னீங்க சார். தங்கம் வெள்ளி விலை எப்படிங்க சார் இருக்கு? ஓகே, இது இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் நிவேதா அடுத்த மக்களுக்கு எளிதாக புரிய வேண்டுமானால் ஷார்ட் டேர்ம்ல வந்து ஒரு நெகட்டிவ் கார்ரிலேஷன் அப்படின்றத சொல்லணும். மார்க்கெட் ஃபேஸ்ல சொல்லும்போது இல்லை மார்க்கெட் வார்த்தைகள் பயன்படுத்தும் போது நெகட்டிவ்லி கார்ரிலேட்டட் கச்சா எண்ணெயும் சரி தங்கமும் சரி நெகட்டிவ்லி இவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நெகட்டிவ்லி கார்ரிலேட்டட்னு சொல்லலாம். அதாவது கச்சா எண்ணெய் வந்து ஒருவேளை கூடியிருந்தால் தங்கத்தோடைய விலை குறையும் அண்ட் வைசி வர்சா. முக்கியமா எதற்காக அப்படி நம்ம சொல்றோம்னா ஏன்னா கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் வந்து இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரை வந்து அதாவது பண வீக்கத்தை உலக பொருளாதாரத்துக்குள் நுழைய செய்கின்ற ஒரு பொருள். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டா இதுக்கு மாறாக இதுக்கு ஒரு மருந்தாக செயல்படக்கூடியது தங்கம் நார்மலா. பட் என்ன பிரச்சனைனா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதாவது பண வீக்கத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க்ஸ் எல்லாமே இப்போதைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஹவர் இந்த பணவீக்கம் இந்த போர்லாம் முடிஞ்சு பணவீக்கமோட கேஜ் பண்ணும்போது அது உயர்ந்திருக்கிறது ஆல்ரெடி உயர்ந்திருக்கிறது தான் நமக்கே தெரியும். பட் உயர்ந்திருக்கும் போது ரிசர்வ் வங்கிகள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கிகள் வந்து வட்டி விகிதத்தை ஏற்றுவார்கள். ஸோ ஏற்றும் போது தங்கத்தை விட யுஎஸ் ட்ரெஷரிஸுக்குள் அதாவது ட்ரெஷரி பாண்ட்ஸ் யுஎஸ் நாட்டோடைய கடன் பத்திரத்துக்குள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் வந்து நுழைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ தட்ஸ் வை த நெகட்டிவ் கார்குலேஷன் இந்த மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ தங்கம் வெள்ளி எப்படி இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா தங்கம் வெள்ளி விலை இறக்கத்தை சந்தித்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சந்தையில் வந்து தங்கம் வந்து அந்த 4,570 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போய் இப்போ தற்சமயத்துக்கு $4,600 ஒரு அவுன்ஸ். அதே போல் வெள்ளியும் கூட $73 சென்றதை பார்த்தோம் ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக. மறுபடியும் $74-75 $75 ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகி வருது அப்படின்னு பார்க்குறோம். கச்சா எண்ணெய் அதே சமயத்தில் 126 ஒரு ட்ரேட் நடந்ததை நம்ம பார்த்தோம் வெள்ளி வியாழன் வெள்ளி என்றெல்லாம். பட் இப்போ வந்து ஒரு $107 பிரெண்ட் க்ரூட் வந்து $107 ஒரு பீப்பாக்கும்
WTI க்ரூட், அதாவது யூஎஸ் அண்ட் வெனிசுலா அந்த சைடில் இருக்கக்கூடிய WTI க்ரூட் வந்து $101 ஒரு பீப்பாக்கின்ற லெவல்லையும் ட்ரேட் ஆகி வர்றதை பார்க்கணும். ஸோ ஒரு இறக்கத்தை சந்தித்திருக்கிறது கச்சா எண்ணெய். கோல்டு, சில்வர் லோவர் டு அந்த $75 சில்வருக்கு, வெள்ளிக்கு $75 ஒரு அவுன்ஸுமே. அதே சமயத்தில் தங்கம் கூட அந்த $4,800 குறைவாக, $4,600 $4,700 குறைவாக ட்ரேட் செய்யறது நம்ம பார்க்கிறோம். காப்பருக்கு வந்து ஒரு இறக்கத்தை சந்தித்தையும் பார்த்தோம். முக்கியமாக அந்த $6 ஒரு பவுண்ட் அப்படின்ற லெவலில் பிடித்து வைத்திருக்கிற மாதிரி இருந்தது கடந்த ஒரு 10 நாட்களாக. அதை விட்டு இறங்கி $5.94 ஒரு பவுண்ட் அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகி வருது. ஸோ காப்பரில் ஸ்லைட்லி ஒரு டிப் நடந்திருக்கு. ஹவவர் இந்த மாதம் நம்ம கவனிக்குமானால் டெஃபினட்டாக தங்கம் வெள்ளியை விட கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்ற இறக்கம் வந்து இன்னும் வாலட்டைலாக இருக்கும். ஸோ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே நமக்கு அதிகம் கிடைக்கிற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி யுஏஇ வெளியேற்றம் செய்ததும் ஓபெக் நாடுகள் வந்து ஜூன் மாசத்துல கச்சா எண்ணெயுடைய உற்பத்தி கூட்டுகின்ற ஒரு செய்தியுமே இந்த மார்க்கெட்ஸுக்கு வந்து ஒரு பாதிப்பை தரும் அண்ட் லைக்லி டு ஹோல்ட் ப்ரைசஸ் லோவர். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டாங்கன்னா ஐ திங்க் ஓரளவுக்கு கச்சா எண்ணெய்க்கு ஒரு இறக்கத்தை தரும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகரிக்கும்ன்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு என்னென்ன நிறுவனங்களோட Q4 ரிசல்ட்ஸை கவனிக்கணும்? ஓகே, மே 4 ஆல்மோஸ்ட் நமக்கு 45 earnings வர இருக்கிறது. ஸோ அடுத்த ஓரிரு நாட்கள், ஒரு 4 நாட்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிவேதா, இன்ஃபேக்ட் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 30 to 50 ரிசல்ட்ஸ் பர் டே நமக்கு வரும். 30 to 50 கம்பெனிஸோடைய நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வர இருக்கிறது. ஸோ இன்றைய தினம் நமக்கு வர இருக்கிறது 45 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ். முக்கியமாக BHEL, அம்புஜா சிமெண்ட்ஸ், ஆதித்ய பிர்லா கேபிட்டல், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், பெட்ரோநெட் LNG, டாடா டெக்னாலஜிஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், பேட்டரி மேக்கர் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், ஆப்டர் எனர்ஜி, அதே போல் டாடா கெமிக்கல்ஸ், டாடா டெக்னாலஜிஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், கேம்ஸ், IIFL கேபிட்டல் சர்வீசஸ். ஸோ முக்கியமாக அண்ட் ஷோபா டெவலப்பர்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாமே முக்கியமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர், சிறு முதலீட்டாளர்கள் வச்சிருக்கக்கூடிய ஹோல்டிங்ஸாக தான் இருக்கும். அதனால தான் இந்த கம்பெனிஸ் நான் சொன்னேன். அதே சமயத்தில் 45 earnings வர இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார்? ஓகே, இன்னைக்கு பல விதமான செய்தி சந்தைக்குள் நுழையிறது. எலெக்ஷன் ரிசல்ட் ஒரு புறம், கச்சா எண்ணெய், குரூட் இதை சார்ந்த ரிசல்ட், ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் குறித்த செய்திகள். ஸோ இது எல்லாமே வந்து சந்தைக்குள் பிளேயர் ப்ளஸ் Q4 ரிசல்ட்ஸ் வருகின்ற ஒரு சீசன் கூட. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஸோ மார்க்கெட்ஸில் வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்டெடியாக இருக்கும். பட் அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டை குறித்து பேசுவதற்கு முன்பதாக நினைத்தேன், நம்ம சந்தை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக தேர்ஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 30ஆம் தேதி கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அது ஒரு டோஜி ஃபார்மேஷன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் அட் த சேம் லெவல் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஓப்பனிங் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 23,996. அன்னையுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 23,997. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அட் த சேம் லெவல். ஸோ வி ஹேவ் அ டோஜி. நான் இந்த மாதிரி ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஒரே லெவலில் வரும்போது பொதுவாக சந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் சந்தையில் ஒரு திருப்பம் நடைபெற இருக்கிறது. இல்லை ஒரு முக்கியமான நிகழ்வு ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து சந்தைக்குள் இருக்க போகுது அப்படின்றது எடுத்துக்காட்டாக இருக்காது. ஸோ அந்த அன்சர்டனிட்டி கூடுகின்ற ஒரு கேண்டில் ஸ்டிக்காக நம்ம இதை பொதுவாக ஃபர்ஸ்ட் இதை கிளாசிஃபை பண்ணிக்கலாம். இரண்டாவது, அப்போ ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு முக்கியமாக இந்த க்ளோசிங் ப்ரைஸை வைத்து நம்ம வந்து ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு நம்ம எந்தெந்த பங்குகளை கவனிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லலாம். முக்கியமாக நமக்கு வந்து தேவையான அந்த க்ளோசிங் வந்து 24,179 புள்ளிகள், 24,179, 24,179 புள்ளிகளுக்கு மேற்பட்டு சந்தை க்ளோஸ் செய்யுமானால் மறுபடியும் அந்த 24,500 600 அந்த லெவல் டெஸ்ட் செய்கின்ற வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. ஸோ தட் இஸ் ஒன். தி அதர் சைட், ஆன் த லோவர் சைட், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும்போது குரூசியலான சப்போர்ட் வந்து 23,880 புள்ளிகள், 23,880 நான் அடிக்கடி சொல்லுகின்ற லெவல். இந்த லெவலை விட குறைவாக சந்தை செல்லும் பட்சத்தில் 23,700 23,500 அப்படின்ற லெவல் செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. பட் தற்போதைய நிலைமைக்கு இல்லை உலக சந்தையில் வரக்கூடிய செய்தி பாசிட்டிவாக தான் இருக்கிறது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் எக்ஸெட்ரா. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வேற கொஞ்சம் அந்த வாலட்டிலிட்டியை கொடுக்கும். ஸோ சந்தைக்கு வந்து கொஞ்சம் ப்ராடர் ரேஞ்ச் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். அந்த அன்சர்டனிட்டி தான் இந்த டோஜி
நமக்கு எடுத்து காட்டியிருக்கலாம் அப்படின்றதையும் கவனமாக இருக்க வேண்டும். பட் அந்த ரேஞ்ச் லெவல்ஸ் நம்ம கூறியிருக்கிறோம், கவனமாக இருங்கள் ஃபர்ஸ்ட் அப்படின்றத நான் சொல்லி, மார்க்கெட் அவுட்லுக் வந்து இப்போ எந்த பங்குகளை நம்ம கவனிக்க வேண்டும் அப்படின்றது லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆஃப் ஏப்ரல் 30th ஏப்ரல் அன்னைக்கு பெரிய அளவில் ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து பெட்ரோநெட் ரிசல்ட் இன்னைக்கு வர இருக்கிறது, பட் ஹை டெலிவரி அன்னைக்கு நடந்திருக்கிறது. அதே போல் ஆக்சிஸ் பேங்க், HDFC AMC, ICICI ஜெனரல் இன்சூரன்ஸ், சன் ஃபார்மா, HDFC லைஃப், பிடிலைட், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே ஹை டெலிவரி வந்து 30th அன்னைக்கு வந்திருக்கு. லாங் பில்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப குறைவாக ஒரு 15 பங்குகள் மட்டுமே அந்த லிஸ்ட்ல ஃபீச்சர் ஆகிறது, விச் இஸ் வெரி லோ. ஸோ அன்றைக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் டேக்கிங் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் இருந்திருக்கிறது. ஸோ தட் மீன்ஸ் லாங் பில்டப் பெரிய அளவில் நடந்திருக்கக்கூடியது அதானி பவர், சோலா ஃபினான்ஸ், BHEL, ஹுண்டே, கோட்டக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், டெக் மஹிந்திரா, மோதிலால் ஓஸ்வால் ஃபினான்சியல் சர்வீசஸ் இதெல்லாம் லாங் பில்டப் பெரிய அளவில் நடந்திருக்கு. அதே போல் ஷார்ட் பில்டப் வந்து சந்தையின் முடிவில் 30ஆம் தேதி அன்னைக்கு சந்தையின் முடிவில் 115 பங்குகள் கிட்ட பெரிய அளவில் ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் டேக்கிங் ஷார்ட் பில்டப் பொசிஷன்ஸ் தான் பெரிய நடந்திருக்கு. எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், பட் அதுக்குள்ள இந்த பாசிட்டிவ் நியூஸ்லாம் வந்து நுழைஞ்சிருக்கிறது என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஷார்ட் பில்டப் பெருசாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து கேஃபின்டெக், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், கேம்ஸோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வர இருக்கிறது, பட் இங்கே ஷார்ட் பில்டப்ல இருக்கு. ப்ளூ ஸ்டார், வாரி எனர்ஜிஸ், இந்தியன் பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், சேல் இது எல்லாமே வந்து பெரிய அளவில் ஷார்ட் பில்டப் வந்திருக்கு. நிவேதா, நிறைய விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணிருக்கீங்க சார். நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சீக்கிரமா ரிட்டையர் ஆகி லைஃபை என்ஜாய் பண்ணணுமா? நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001.